சொந்த இணையர் அவமானப்படுத்தப்படுறாங்க, பாலியலா துன்புறுத்தப்படுறாங்க, அவங்க பாடி ஷேமிங் பண்ணப்படுறாங்க. அவ்வளவு கேவலமா அவங்கள பத்தி எழுதுறாங்க. ஆனா வேடிக்கை பார்க்குறாரு. நடிகை திரிஷா அவர்களுக்கு துடிச்ச அளவு கூட சங்கீதாவுக்கு துடிக்கலன்னா, மனுஷனோட இருக்கவே வேணாம்னு முடிவு பண்ணது ரொம்ப சின்னது. ஒரு விஷயத்த தோழர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். கருத்து முரண் வரும்போது பிரிவது ஒண்ணும் தவறே கிடையாது. சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற உரிமை. நம்ம கருத்து முரண்பாடு இருக்கு. நம்ம இனிமேல் சேர்ந்து வாழ்ந்தா 2 பேருக்கும் பிரச்சனை. உளவியலா சிக்கலாகும். நம்ம சேர்ந்து வாழ்ந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்படையக்கூடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தெளிவா பேசி மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறது 100% நல்லது. ஆனா நீங்க இப்படி ஒரு உள்ளடி வேலையை பார்த்துட்டு ஒருத்தரை போட்டு நொய் நொயின்னு குடைஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையவே முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஜீவனாம்சம் போன்றவங்க எல்லாம் கொடுக்காம ஏமாத்திட்டு நீங்க இருக்கிறது ரொம்ப தவறு. அப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு நீ எந்த வேலையும் பார்த்துக்கிட்டு திரி, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த வேலையில முடிக்காம குழந்தை குட்டிகளை தெருவில் விட்டுட்டு ஒய்ஃபுக்கு தங்க இடம்லன்னு உன்கிட்ட திரும்ப கெஞ்ச விடுறதே எவ்வளவு கேவலமான கண்ணிங்கான ஒரு தனம்னு தான் இங்க நமக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வந்து அவங்ககிட்ட எனக்கு வீடு கொடுங்க வீடு கொடுங்கன்னு தங்குறதுக்கு இடம் வேணும். அவங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் தக்குரியா வச்சிருக்கீங்க கூட, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்ப அவங்க பாதுகாப்பான அந்த வீட்டை நினைக்கிறாங்க, நீங்க அங்க தங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, அனுமதிச்சிருக்கலாம். திரும்ப போய் ஒரு 2வது வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தப்பா முடிவு எடுக்கிறதுல முதல் ஆளா விஜய் இருக்கிறாரு. கூட இருக்கிற ஆளுகளை கழிச்சுக்கிட்டுங்க மிஸ்டர் விஜய். அரசியலா நீங்க ஜெயிக்கணும்னா சாதாரண ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு 4 தலைவர்களை உருவாக்கி நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா உங்க கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் பிணம் தின்னிகள், கார்ப்பரேட் கிரிமினல்ஸ். அவங்க உங்களை வச்சு பிழைக்க பார்க்கிறார்கள். எனவே உங்களை தவறா திசை திருப்புறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுல அவருடைய பாடிகார்டு, பாதுகாவலர், அவர் ஒண்ணு எழுதியிருக்காரு. வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரம் அப்படின்னு எழுதிட்டு இன்ஸ்டால போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் டெலிட் பண்ணியிருக்காரு. வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரம்னா அப்போ சங்கீதா அவர்கள் சொல்றது வதந்தியா? அல்லது உங்க அண்ணன் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரே அது வதந்தியா? அந்த வீடியோ என்ன ஏஐல வெளியானதா? இல்ல யாரோ மாஃபிங் பண்ணி பொய்யா போட்டதா? இல்ல. வதந்தி எது? வதந்தினா என்ன பொருள்? பொய்யா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது பேர் வதந்தி. உண்மையை பேசுறதுக்கு பதிலாக பேசுறது வதந்தி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். வந்து வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரமா? உங்க அண்ணன் என்னைக்கு எழுந்து நிக்க போறாரோ நமக்கு தெரியலங்க. சும்மா அப்படி கிளப்பி விடாம தப்புன்னு சொன்னீங்கன்னா தான் அவர் திருந்துவாரு. இல்லைன்னா உங்களை மாதிரி முட்டாள்கள்லாம் அவர் கூட வச்சுக்கிட்டு அவரும் முட்டாளாகவே இருப்பார். அரசியலா அவர் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டார்.